அரசாங்கம் வந்து நேரில் ஆர்டிஓ தலைமையில ஒரு கமிஷன் போட்டு வந்து ஆய்வு பண்றாங்க அந்த செவுத்தை. உண்மையிலேயே இப்படி செவுறு எங்க இருக்கா அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது உண்மையிலுமே தீண்டாமை செவுறு தான். இந்த ஜனங்க வந்து ரொம்ப இந்த இப்படித்தான் இருக்கிறாங்க, என்னன்னு விவரம் தெரியாத தீண்டாமை செவுறு தெரியாம இருக்கிறாங்க, ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்புறம் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி சமூக விரோதிக மிரட்டுறது இங்க வந்து தெரியுது அவங்களுக்கு. இங்க மிரட்டுறதுனால ஜனங்க முன் வர மாட்டாங்கன்னு தெரியுது. அதனால அரசாங்கம் வந்து நாங்க வச்ச கோரிக்கை பாத்தீங்கன்னா தீண்டாமை செவரை அகற்றணும். அந்த குடிசை மாட்டு வாரத்துல புறம்போக்களை வந்து 50 வருஷமா குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கணும். காந்தி பகன் தெருவுல இப்ப நடு மையத்துல ஜனங்க வாழ்ற குடியிருக்கிற நடு மையத்துல இன்னைக்கும் போனீங்கன்னா பாக்கலாம், அங்க ஒரு பெண்கள் கழிப்படம் ஒண்ணு இருக்கு. அங்க ஒண்ணு ஊருக்கு நடுவில் கோயில் இருக்கணும், இல்லாட்டி ஒரு நூலகம் பள்ளிக்கூடம் இருந்தா இந்த மாதிரி இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்குன்னு பார்த்தா ஊருக்கு நடுவுல கழிப்படம் இருக்கு, பெண்கள் கழிப்படம் சுத்தி வீடு. அப்ப நாங்க இதனால பல தொற்று நோய் ஏற்படும். இந்த கழிப்படத்தை வந்து அப்புறப்படுத்திட்டு ஊருக்கு ஒதுக்கு போறோமா, நாங்க இடம் இருக்கு அங்க அமைக்கணும்னு சொல்றோம். அது ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்புறமா பார்த்தா மழை காலம் வந்துட்டாங்க, சன்னியாசி கொண்டு பாபுசி நகர் அப்படி மேல இருந்து பார்த்து காந்தி மந்திரக்குள்ள எல்லாம் தண்ணி இது போதும், மழை தண்ணி போற காந்தி மந்திரம் தான் போதும். அதை நாங்க தடுத்து நிறுத்தணும். அதுக்கு வந்து இந்த டிச்சை வந்து அகலக்காய்வால் பட்டி கட்டி தரணும்னு நாங்க வந்து இந்த மாதிரி கோரிக்கை வைக்கும் போது தான் இந்த ஜனங்க வந்து இவங்க சமூக விரோத மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டு எல்லாம் ஊரை விட்டு போற மாதிரி போயிட்டாங்க எல்லாம். அப்ப நாங்க எங்க கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இது 3 இணைஞ்சு இந்த தோழருங்க கட்சி சார்பா அந்த போராட்டத்தை ஜனங்க நாங்க அறிவிச்சுட்டு நடத்துறதுன்னு. அதுக்கப்புறம் எல்லாம் 50 மணி நேரம் ஒன்னா வரதுமா ஜனங்களாம் ரொம்ப தாங்க மாட்டாங்க அப்படின்னு அதிகாரிங்க கவனத்துக்கு எடுத்து சொல்லி இப்ப அதிகாரிகள முன் வந்து நாங்க அந்த வந்து செவுத்தை வந்து அகற்றணும். அந்த கிட்டாக்கா அந்த அது ஜனங்க வர்றது பட்டா அந்த மற்ற கோரிக்கைகள் அப்படியே செவுத்தை இடிச்சுட்டாங்க.